நடிகர் பிரபுதேவா அவர்களுக்கு 52 வயதில் இப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் ரொம்பவே வைரலாகி வருது. இவருடைய தந்தை பிரபல நடன இயக்குனர் சுந்தரம் மாஸ்டர். இவருடைய மகனாக முதல்ல சினிமா துறையில் இவர் நுழைஞ்சார். பிரபுதேவா பின்னாடி வெற்றி விழா, அக்னி நட்சத்திரம் போன்ற படங்களில் தனது நடன திறமையை திரைத்துறையில் நிரூபிக்க ஆரம்பித்தார். பின்னாடி இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற பெயரையும் அடையக்கூடிய அளவுக்கு இவருடைய நடனம் மிகச் சிறப்பாக அமைஞ்சது. நடிகை கௌதமியுடன் ஜென்டில்மேன் என்ற படத்தில் இடம்பெற்ற சிக்குபுக்கு ரயிலு என்ற பாடலினுடைய நடனம் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களை ஆட்டம் போட வச்சது. இந்த பாடலில் நடனம் ஆடியதை தொடர்ந்து இவர் கதாநாயகனாகவும் வாய்ப்பும் கிடைச்சது. 1989 நடிகை ரோஜாவுடன் தனது முதல் படத்தில் நடித்தார். பின்னர் காதலன் போன்ற நல்ல நல்ல படங்களை கொடுத்து தனக்கென ரசிகர்களை உருவாக்கிக்கிட்டார். பின்னாடி விஜய் வைத்து போக்கிரி படத்தை இயக்கி இயக்குனர் என்பதை இவர் புது அவதாரம் எடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறமாக பார்த்தோன்னா தமிழை தொடர்ந்து ஹிந்தியிலும் படங்களை இயக்க ஆரம்பித்தார். பிரபுதேவா அவருக்கு முதல்ல நடந்த காதல் திருமணத்தில் 3 மகன்கள் உள்ள நிலையில் முதல் மனைவிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டார். பின்னர் சில நடிகைகளுடன் பார்த்தோன்னா இணைந்து பிரபுதேவா அவர்கள் பற்றி செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் இவை அனைத்தும் பொய்யாக்கும் வகையில் மும்பை சேர்ந்த ஹிமானி என்ற பெண்ணை கடந்த 2020 திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை தான் சியா. பிரபுதேவா தான் குழந்தைக்கு சியா அப்படின்ற பெயரை தேர்வு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதை நம்ப முடியவில்லை. 50 வயதில் இருக்கக்கூடிய என்னை என்னுடைய குழந்தை சியா 25ஆக உணர வச்சிருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு பிரபுதேவா. இப்போ பார்த்தோன்னா அவர்கள் குடும்பத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தை சியா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்கள் இதை கேள்விப்பட்டது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க பார்த்தோன்னா பிக் பாஸில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த ஒருத்தர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாக இருக்கார் அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு வேதனையும் கொடுத்துருக்கு. பிக் பாஸ் எல்லா மொழிகள்லையுமே வெளியாகி மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு 14வது சீசன் வரை பார்த்தோன்னா கடந்து வந்திருக்கு ஹாலிவுட்டில். சில வருடங்களுக்கு முன் தான் பிக் பாஸ் தென்னிந்திய சினிமா பக்கம் வந்துச்சு. அப்படி மலையாளத்தில் தொடங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் பாடகர் சோமதாஸ். 42 வயதான இவர் நிறைய சினிமா பாடல்கள் பாடியிருக்கார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவருக்கு திடீரென பார்த்தோன்னா மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இவர் உயிரிழந்திருக்கிறாரு. இவருடைய மரணம் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா அனைவருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.